வணக்கம். இப்போலாம் மார்க்கெட் இறங்குறத பார்த்து நம்மள பல பேர் கொஞ்சம் கவலையா தான் இருக்கும் இல்லையா? ஆனா ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, ஒவ்வொரு சரிவும் ஒரு சூப்பரான வாய்ப்பு. சரி, இந்த விளக்கத்துல இந்த மார்க்கெட் சரிவை சரியா புரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி நமக்கு சாதகமா மாத்தி லாபம் பார்க்கறதுன்னு டீட்டெயிலா பார்க்கலாம். முதல்ல இந்த கேள்விக்கு வருவோம். ஏன் திடீர்னு மார்க்கெட்டை பத்தி இவ்ளோ ஒரு பயம்? உங்க போர்ட்ஃபோலியோ செவப்பா மாறும்போது டென்ஷன் ஆகிறது ரொம்ப இயல்புதான். ஆனா உண்மையில என்ன நடக்குதுன்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த பயத்தையே ஒரு நம்பிக்கையா மாத்திரலாம். பாருங்க, உங்க கவலைக்கு காரணம் இல்லாம இல்ல. இது நம்ம நாட்டுல மட்டும் நடக்கிற பிரச்சனையே கிடையாது. இந்தியாவோட நிஃப்டி செப்டம்பர் 2024 இருந்து சுமார் 15% சரிஞ்சிருக்கு. அமெரிக்க சந்தைகள் 20% வரைக்கும் விழுந்திருக்கு. ஜப்பான், சீனான்னு எல்லா பெரிய மார்க்கெட்டும் அடி வாங்கியிருக்கு. புதுசா சில வர்த்தக வரிகள் போட்டதுல இருந்து இந்த குளோபல் சரிவு ஆரம்பிச்சிருச்சு. இந்த எல்லா பீதிக்கும் மையமா இருக்கிறது ரெசெஷன் அப்படிங்கிற பொருளாதார மந்தநிலை பத்தின பயம்தான். இந்த வார்த்தையை கேட்டாலே போதும் பலருக்கும் ஒரு மாதிரி பதட்டம் ஆயிடும். ஆனா அதை நாம சரியா புரிஞ்சுக்கிட்டா போதும் இந்த பயத்தை ஒரு பெரிய வாய்ப்பா மாத்திர முடியும். சரி, இப்ப நம்மள பயமுறுத்துற சில வார்த்தைகளை எடுத்து அதோட அர்த்தம் என்னன்னு சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். இந்த கரெக்ஷன், பியர் மார்க்கெட் இதெல்லாம்னா என்ன? வாங்க பார்க்கலாம். சிம்பிளா சொல்லணும்னா, கரெக்ஷன்ங்கிறது ஒரு சின்ன ஷார்ட் டேர்ம் சரிவு. மார்க்கெட் ஒரு குட்டி பிரேக் எடுக்கிற மாதிரி. ஆனா பியர் மார்க்கெட்டுங்கிறது அதை விட ஆழமான ஒரு வீழ்ச்சி. இது பொதுவா பொருளாதாரத்து மேல ஒரு பெரிய அவநம்பிக்கை வந்திருக்கிறத காட்டுற ஒரு அறிகுறி. மார்க்கெட் அதோட உச்சத்துல இருந்து ஒரு 10% விழுந்துச்சுன்னா அதை தான் நாம கரெக்ஷன்னு சொல்றோம். இது ரொம்பவே சாதாரணமான ஒரு விஷயம். டேட்டா படி பார்த்தா சராசரியா ஒவ்வொரு 1.25 வருஷத்துக்கும் ஒரு தடவை இது நடக்குது. ஸோ இதை பார்த்து நம்ம பெருசா கவலைப்பட தேவையில்லை. இப்போ அமெரிக்க மார்க்கெட் 20% சரிஞ்சிருக்கு. அதாவது அது பியர் மார்க்கெட்னு சொல்லப்படுற கரடி சந்தைக்குள்ள நுழைஞ்சிருச்சு. இது கரெக்ஷனை விட கொஞ்சம் சீரியஸான விஷயம்தான். ஆனா இதுவும் மார்க்கெட் சைக்கிள்ல ஒரு நார்மலான பாகம்தான். இப்போ இந்த ஸ்லைட்ல இருக்கிற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லா கவனிங்க. சராசரியா பாத்தீங்கன்னா ஒரு பியர் மார்க்கெட், அதாவது இந்த சரிவ காலம் வெறும் 8 மாசம் தான் நீடிக்குது. ஆனா புல் மார்க்கெட்னு சொல்றமே அந்த ஏற்ற காலம் அது எவ்வளவு நாள்னு நினைக்கிறீங்க? கிட்டத்தட்ட 22 மாசங்கள். அடேங்கப்பா! அதாவது மார்க்கெட் விழுதுறதை விட ஏறுற காலம் கிட்டத்தட்ட 3 மடங்கு அதிகம். இதுதாங்க லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டோட பவர். இதுதான் இந்த ரெசிஷன் டைம் இன்வெஸ்டிங்கோட அழகு. ஒரு 2.5 வருஷம் முன்னாடி இதே மாதிரி ஒரு மந்த நிலை பயம் வந்துச்சு. அப்போ நாஸ்டாக் இண்டெக்ஸ் 30% சரிஞ்சது. அந்த சமயத்துல கரெக்டா அடிமட்டத்துல முதலீடு செஞ்சவங்களுக்கு அந்த இண்டெக்ஸ்லேருந்தே 100% ரிட்டர்ன் கிடைச்சிருக்கும். இதுவே நல்ல பங்குகளா பார்த்து போட்டிருந்தா 3-5 மடங்கு கூட லாபம் பார்த்துருக்கலாம். மார்க்கெட் நம்பர்ஸ் ஒரு பக்கம் இருக்கட்டும், அதை விட ரொம்ப முக்கியம் நம்ம இன்வெஸ்டர்களோட மனநிலை. உண்மையை சொல்லப்போனா மார்க்கெட்டோட ஏற்ற இறக்கத்தை விட நம்மளோட உணர்ச்சிகள் தான் நம்ம பணத்தை இழக்க வைக்குது. அது எப்படின்னு பார்க்கலாமா? இதுதாங்க ஒரு சராசரி முதலீட்டாளரோட எமோஷனல் ஜெர்னி. முதல்ல நம்பிக்கை, அப்புறம் உற்சாகம், பேராசை, அதுக்கப்புறம் மெதுவா கவலை, பயம், விரக்தின்னு ஒரு முழு சைக்கிள். இந்த சைக்கிளை நாம முதல்ல புரிஞ்சுக்கணும். இந்த ஒரு வரி பிரச்சனையோட ஆணிவேரையே பிடிச்சிருச்சு. நாம எப்போ வாங்கணுமோ அப்போ விற்போம், எப்போ விற்கணுமோ அப்போ வாங்குவோம். மொத்தத்துல நம்ம உணர்ச்சிகளுக்கு நாம அடிமையாகிடுறோம். சரி, இது நம்ம நிஜ உலக டேட்டாவோட ஒப்பிட்டு பார்க்கலாமா? மார்க்கெட் உச்சத்துல இருக்கும்போது, அதாவது அந்த பேராசை கட்டத்துல என்ன நடக்கும்? புதுசா டிமேட் அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் ஆகும், வரிசை ஐபிஓ வந்துட்டே இருக்கும். இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா மார்க்கெட் பாதாளத்துல இருக்கும்போது அந்த பயக்கட்டத்துல மக்கள் என்ன பண்ணுவாங்க? அவங்களோட எஸ்ஐபியை ஸ்டாப் பண்ணுவாங்க. ஐயோ நஷ்டம் அதிகமாகுதுன்னு சொல்லி கம்மி விலைக்கு எல்லாத்தையும் வித்துட்டு வெளியே வந்துருவாங்க. 2021 இருந்த அந்த நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எதுல காசை போட்டாலும் பணம் கொட்டுச்சு. ஒரு குரங்கு பொம்மைக்கு, அதாவது ஒரு ஜேபேக் இமேஜுக்கு கோடி கோடியா கொடுக்க ஆள் இருந்துச்சு. இதுதான் மேனியா அல்லது யூஃபோரியான்னு சொல்ற உச்சக்கட்ட நிலை. பொதுவா இது மாதிரி ஒரு நிலைமை வந்துச்சுன்னா அடுத்து ஒரு பெரிய சரிவு வரப்போகுதுன்னு அர்த்தம். சரி, பிரச்சனை என்னன்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ தீர்வு என்ன? இந்த சரிவை எப்படி நமக்கான ஒரு சூப்பர் வாய்ப்பா மாத்துறது? அதுக்கு ஒரு தெளிவான சிம்பிளான பிளானை இப்ப பார்க்கலாம். இந்த சரிவை நம்பிக்கையோட சமாளிக்க நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது இந்த சிம்பிளான 2 ஸ்டெப் ஸ்ட்ராட்டஜி தான். முதல்ல நம்மளோட நிதி அடித்தளத்தை பலப்படுத்தணும். அதுக்கப்புறம் முதலீட பிளான் பண்ணணும். இன்வெஸ்ட் பண்றத பத்தி யோசிக்கிறதுக்கு முன்னாடி இந்த 3 விஷயமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். குறைஞ்சது உங்க 6 மாச செலவுக்கான பணத்தை எமர்ஜென்சி ஃபண்ட வச்சிருக்கணும். உங்க குடும்பத்துக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ், நீங்க சம்பாதிக்கிற நபரா இருந்தா கண்டிப்பா டேர்ம் இன்சூரன்ஸ். இதெல்லாம் தான் உங்க சேஃப்டி நெட். இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பிளானுக்கு வருவோம். கையில பணத்தை ரெடியா வச்சுக்கோங்க. ஆனா மார்க்கெட் விழுவுதுங்கிறக்காக மொத்த பணத்தையும் ஒரே அடியா கொட்டிடாதீங்க. படிப்படியா கொஞ்சம் கொஞ்சமா முதலீடு பண்ணுங்க. மார்க்கெட் இன்னும் விழுந்தாலும் வாங்குறதுக்கு உங்ககிட்ட காசு இருக்கணும்.
ரொம்ப முக்கியமா நல்ல வேல்யூவேஷன்ல இருக்கிற அசெட்ஸை மட்டும் வாங்குங்க. இந்த பகுதியோட முக்கியமான மெசேஜ் இதுதான். மார்க்கெட் மேலேயும் கீழேயும் போகும், அது அதோட சுபாவம். ஆனா உங்க பிளான் ரொம்ப ஸ்டேபிளா தெளிவா இருக்கணும். எமோஷன்ல முடிவு எடுக்கிறத தடுக்க ஒரே வழி முன்னாடியே ஒரு பிளானோட ரெடியா இருக்கிறது தான். மார்க்கெட் சரிவுகள் திரும்ப திரும்ப வரும். அத நம்மால தடுக்கவே முடியாது. ஆனா அதுக்கு நாம தயாரா இருக்கிறோமா இல்லையாங்கிறது நம்ம கையில தான் இருக்கு. இது ஒரு பிரச்சனையா பார்க்காதீங்க. இத ஒரு வாய்ப்பா பாருங்க. சொல்லுங்க, இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்க நீங்க தயாரா? யோசிங்க.